பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து 2 தெசலோனிக்கேர் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேர் கடைசி பைபிள் ஸ்டடியில் தியானித்த அந்த பகுதி ஞாபகம் இருக்குதா? எதை குறித்து தியானிச்சோன்னு சொல்லுங்கம்மா. சரி, சோம்பலாக இருக்கக்கூடாது, வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானித்தோம். இந்த நாளில் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் அந்த கடைசி அதிகாரத்தின் 12 வரைக்கும் நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது 13வது வசனம். அந்த வசனத்தில் சேர்ந்து வாசிப்போமா? 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அப்படியே வாசித்துட்டே வர வசனத்தோடைய ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கும். பார்த்தா அப்படி தெரியுதா? டக்குன்னு ஏதோ ஒரு வசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சரியாக இந்த வார்த்தையை அந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அவர் கலாத்திய நிருபத்துக்கு சொல்லும் பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை. அப்புறம் எபேசியரில் சொல்லும் பொழுதும் சொல்கிறாரு. இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு சொல்லும் பொழுதும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில், இங்கே கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்பயாவது இது நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்களா? நன்மை செய்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நன்மை செய்து அப்படி சோர்ந்து போகிறதா நான் திடீர்னு அப்படி வெக்ஸ் ஆகிடும். வேண்டவே வேண்டாம், நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இருந்துக்கிறேன், அப்படிலாம் இருந்திருக்கிறீங்களா? சில தியாகிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, சிலர் இன்னும் நாங்கள் அப்படி இருக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம். ஏன் நம்ம சோர்ந்து போயிடுறோம் சொல்லுங்களேன்? ஏன் நம்ம நன்மை செஞ்சுட்டே இருக்கும்போது ஏன் திடீர்னு சோர்ந்து போயிடுறோம்? ஏன் தளர்ந்து போயிடுறோம்? என்ன அது அப்படின்னு ஏன் வெக்ஸ் ஆகிடுறோம் சொல்லுங்க? நன்மையை அங்கீகரிக்காத பொழுது, நன்மையை அங்கீகரிக்காத பொழுது, அப்புறம் அவங்க நன்றியன்னு நினைக்க மாட்டாங்க, அதனால அடுத்த நன்மை செய்யறது கிடையாது. வேற நன்மைக்கு தீமை செய்வாங்க. பயங்கரமான ஹைலைட் இது. நன்மைக்கு தீமை செய்வாங்க, அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடுத்தது அவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டோம். அடுத்தது நன்மைகளை செய்யும் பொழுது நிறைய பாடுகள் வரும், அதனால கஷ்டங்கள் வரும். நன்மை செய்யறதுனால அவங்க நம்மளை குறை சொல்லுவாங்க. நம்மகிட்டே நன்மையை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. சரி, பாவம் காய்ச்சலாக இருக்காங்களேன்னு அவங்களுக்கு ஒரு ரசம் வச்சு கொடுத்துருப்பீங்க, அடுத்த நாள் ரசமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஃபுட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் குறை கூறுவார்கள். அப்புறம் வேற எதிராகவே செயல்படுவாங்க, அதான் தீமை செய்வாங்க, எதிராக செயல்படுவாங்க. இப்படி வேற எதுவும் இருக்குதா? வேற எதுவும் ரீசன்ஸ் இருக்குதா ஏன் நம்ம நன்மை செய்ய முடியலன்னு? அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. ஓகே, மறந்தே போயிடுவாங்க. அப்படியா, நீங்க தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். சரி, இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால நன்மைகள் நாம் அநேக நேரங்களில் தொடர்ந்து செய்ய மாட்டேங்கிறோம், செய்ய முடியவில்லை, செய்வதை தடுத்து விடுகிறோம். இந்த தெசலோனிக்கே சபையிலையும் இதுதான் நடந்தது. கரெக்டாக அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன பேசி முடிக்கிறாங்க? நிறைய பேர் வேலை செய்யாமல் இப்படி சோம்பலாக திரிகிறாங்க, அவங்க வீண் அலுவலகக்காரராக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இவங்க நம்முடைய சகோதர குடும்பமாச்சே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த சபையில் உள்ளவங்க கொடுத்து உதவி செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சு 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 ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளே ஒரு விரக்தி உண்டாயிடுச்சு. இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இப்படி வேலைக்கு போகாமல் இருந்தவங்களுக்கு, சோம்பலாக இருந்தவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சவங்களுக்கு
திடீர்னு அவங்களே சோர்ந்து போகிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற நிலைமையில தான் பவுல் எழுதுகிறாரு. அந்த சபைக்கு எழுதும் பொழுது, சகோதரரே நீங்கள் நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதுங்க, சோர்ந்து போகாதிருங்கள் என்று பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். அதாவது நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் நன்மை செய்கிறத ஸ்டாப் பண்ணிடாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நன்மை செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சிட்ருக்கிறீங்க, அதை என்ன பண்ணிடாதுங்க, விட்டு விடாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், இளைப்படையாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அந்த சபைக்கு மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறார். இந்த பகுதியில் ஏன் மக்கள் ஏன் தொடர்ந்து நன்மை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க என்ன இருக்காது, அவங்களுக்கு நன்றியே இருக்காது. நம்ம நினைப்போம், சரி ஒரு உதவி செஞ்சோமே, ஒரு தேங்க்யூன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை, இனிமே நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்பட்டதுன்னா செய்கிறதுக்கு பல முறை என்ன பண்ணலாம், யோசிக்கிற சூழ்நிலை வரும். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நன்மைங்கிறது ஒருவேளை தெசலோனிக்கே சபைக்கு பவுல் அந்த குறிப்பிட்ட சபைக்கு எழுதினதாக காணப்படுகிறது. இது சபைக்குள்ள நடந்த இஷ்யூ, அந்த சபைக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு எழுதுகிற ஒரு தீர்வாக பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம வாழுகிற இடங்கள் ஒருவேளை நம்முடைய குடும்பமாக கூட இருக்கலாம். அந்த குடும்பத்தில் கூட சில நேரம் சில பலவீனர் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அது அவங்கள மறுபடி அதான் என்னென்ன நன்மைகள்னு தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன நம்ம விளக்கமாக கூட பார்க்கலாம். அப்போது நம்ம செய்கிற உதவிகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அடுத்த நேரம் உதவி செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம செய்கிற ஊழியங்கள், உதவிகள் மட்டுமல்ல, ஊழியங்கள். இப்போ நிறைய பேர் நிறைய பகுதிகளுக்கு, இப்போது சண்டே மட்டும் இல்லை, வீக் டேஸில் என்ன பண்ணுறீங்க, நிறைய பகுதிகளில் போய் ஊழியம் செய்ய போகிறீங்க. எல்லாமே ஒருவேளை நீங்கள் ரிப்போர்ட் உங்கள் ஜோனல் லீடர் மூலமாக கொடுத்தீங்கன்னா பாஸ்டருடைய நாலேஜுக்கு வரும். இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நாங்கள் அதை அறிஞ்சிருந்தா கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருப்பீங்க, பிரயாசப்பட்டுட்டே இருப்பீங்க, நிறையா அதில் தியாகம் பண்ணுவீங்க, நிறைய காரியங்கள் செய்வீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு வார்த்தை கூட ஒரு நாளும் சொல்லலை அப்படின்னா கூட செய்வீங்க. உங்களை சொல்லாமல் இன்னொருத்தவங்களை சொல்லிட்டாங்கன்னா என்ன வரும், அப்போ நம்மளுக்கு ரொம்பவே வருத்தம் வந்துடும். என்ன, நான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தேன், யாரையும் சொல்லன்னா கூட பரவாயில்ல, இவங்கள மட்டும் சொன்னாங்க, என்னையே சொல்லலை. அப்படிங்கும் பொழுது தொடர்ந்து நாம் அந்த உதவியையோ ஊழியத்தையோ செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய இருதயம் உற்சாகத்தை இழந்துடும். அது நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற பலவீனம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் போவீங்க, அப்புறம் அப்படியே அந்த ஊழியம் ஸ்டாப் ஆகிடும். அது செய்கிற சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், செய்கிற பணிவிடை ஊழியங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை, அதை விட நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா தொடர்ந்து நம்ம ஊழியத்தை செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா, நம்ம அந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்கிறோன்னு ஒரு மூலையில் நம்மளுக்கு அது சொன்னாலும் நம்ம மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும், பாரு அவங்கள மட்டும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு, அவங்கள மட்டும் ரெகனைஸ் பண்ணி 4 பேர் முன்னாடி சிஸ்டர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டாரு, என் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற நினைப்பு, அது நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற இந்த சோர்வு அப்படிங்கிறது. இந்த 13வது வசனத்தில் சோர்வுங்கிறது சரீரத்தில் காணப்படுகிற சோர்வு கிடையாது. இந்த சோர்வுங்கிறது நம்முடைய மனதில் உண்டாகிற சோர்வு. இந்த மனதில் உண்டாகிற சோர்வு என்ன தெரியுமா பண்ணும், அந்த மனதில் உண்டாகிற சோர்வு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்திடும். அந்த சோர்வை நீங்கள் மனசுலேயே வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கவலையாக இருக்கட்டும், இந்த ஊழியத்தின் காரியங்கள் மட்டும் அல்ல, நன்மை செய்கிற காரியங்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பாரத்தையும் மனசுக்குள்ளே ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசில் காணப்படுகிற அந்த பாரமானது கொஞ்ச நாள் கழித்து நம்ம சரீரத்தை என்ன பண்ணிடும், வீக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆகவே நம்ம அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்க, மைண்டில் அந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு தெரியும் பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த பிரச்சனையை கர்த்தர் சமூகத்தில் உருட்டி விடுறதுக்கு நம்ம தீர்மானிச்சிடணும். இல்லைன்னா அது நம்முடைய சரீரத்தையும் அது பலவீனப்படுத்தும். அப்போது நமக்கு உண்டாகிற சோர்வு, நம்ம மனசில் உண்டாகிற சோர்வு சரீரத்தை பாதிக்கிறது வரைக்கும் நம்ம விட்டுட்டு இருக்கக்கூடாது.
அது அது வேர் விட ஆரம்பிக்குது. வேர் விடுறதுக்கு இல்லை, அது விதை விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே எப்படினாலும் ஆவியா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார்ல, கண்டிப்பாக நம்மளை வந்து உணர்த்திடுவார். நீ இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்ட, பாஸ்டர் இந்த இடத்துல உன் பேரை சொல்லணுங்கிறத கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்ட, இந்த இடத்துல உன்னை அங்கீகரிக்கலங்கிறத நீ கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்ட அப்படின்னு நம்மளுக்கு மைண்டில் வரும் பொழுதே டக்குன்னு பரிசுத்தாவியான வசனங்கள் நமக்குள்ளேருந்து எடுத்து தருவார். அதுக்கு நம்ம இருதயத்தை விட்டு கொடுக்கணும். அதுலேயும் முரண்டு பிடிக்கக்கூடாதான். அதெல்லாம் இல்லை, அவங்க பேரை மட்டும் சொன்னாங்க, என் பேர், அதுலேயும் முரண்டு பிடிக்கக்கூடாது. ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்துடணும். ஏன் வந்து மக்கள் வந்து ஊழியம் செய்வதிலையோ நன்மை செய்கிறதுலையோ சோர்ந்து போயிடுறாங்க அப்படின்னா, முதலாவது அங்கீகரிப்பு இல்லை. மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம அங்கீகரிப்பை ஏன் நம்ம ரொம்ப தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்மளுக்கு எப்பவுமே நம்முடைய சப்கான்ஷியஸில் நம்மளுக்கு என்ன ஒரு நினைவு இருக்கணும் அப்படின்னா, நான் யாருக்காக ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு தந்த இந்த வாய்ப்பை நான் யாருக்காக பயன்படுத்துகிறேன், ஆண்டவருக்காக தான் பயன்படுத்துகிறோம். அப்படி ஆண்டவருக்காக நாம் இந்த ஊழியத்தை செய்கிறோம், இந்த நன்மை செய்கிறோம், இந்த வேலையை செய்கிறோம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் போகிறோம் அப்படின்னா, அப்படி நினைக்கும் பொழுது மனுஷர்களுடைய அங்கீகரிப்பை நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்க்க கூடாது, சரியான வார்த்தை, எதிர்பார்க்கவும் மாட்டோம். நாம் அங்கீகரிப்பை எதிர்பார்க்கும் பொழுது அது தன்னாகவே என்ன உண்டாயிருது அப்படின்னா, மனதுக்குள்ளே சோர்வு உண்டாயிருது நமக்கு. ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்ப அப்படியே பெரிய புனிதர்கள்லாம் கிடையாது, அப்படி மகான்கள்லாம் கிடையாது. அதனால தான் ஆண்டு இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளுக்கு சொல்லித்தரார். ஏன்னா அந்தரங்கத்தில் பிதா நம்மளை பார்க்குறாரு. நிறைய பேர் பாருங்களேன், சண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பின்னாடி நிறைய சகோதரர்கள், அப்புறம் இந்த 2வது ஆராதனை முடிஞ்ச பிறகு சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து 200+ வந்து சாப்பிட்றாங்க. அந்த 3rd சர்வீஸ் 4th சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகு 200 பேத்துக்கு மேலே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய போயர் பேய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சமைக்கிறாங்க. சமைக்கிறது அன்னைக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, அன்னைக்கு மட்டும் போய் உட்காந்து காய் வெட்டுறது இல்லை, அன்னைக்கு மட்டும் போய் அடுப்பை பற்ற வைக்கல. அவங்க நேற்று இன்றைக்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா மைண்டில் பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சிஸ்டர் சிலிண்டர் இல்லை, உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கா? நானும் இல்லைன்ட்டேன். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக அவங்க சமையல் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னு சொன்னதுனால அந்த சகோதரர்கள் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. எப்படினாலும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க செய்வாங்க. என்னென்னா அவங்க, அதாவது ஆண்டு கிருபையினால சொல்ல முடியும், அங்கே வேலை செய்கிற எல்லாருமே, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்க மனுஷர்களுக்காக இந்த வேலையை ஒரு நாளும் அவங்க செய்யலை. ஒரு சின்ன உதாரணம், இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு உதாரணம் எடுத்தார். அதே போல் அந்த சேல்ஸ்க்கு உட்கார்ந்துருக்கிறவங்க யாருமே எதையுமே எதிர்பார்க்காதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை கர்த்தருக்காக. அப்போ நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது நம்முடைய மைண்டில் வந்து என்ன இருக்குன்னா, நீ அங்கீகரிக்கல. ஒருவேளை அவங்க நினைக்கலாம், என்ன ஜோனல் லீடர்ஸ்லாம் சொல்லி அங்கீகரிக்கிறாங்க, அல்லது கேட்சல் லீடர்ஸ்ன்னு சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் எங்களெல்லாம் ஒரு நாள் முந்திலாம் சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பாஸ்டர் கூப்பிட்டு ஏதோ ஒரு வசனம் போடாத கொடுத்தாரு, இப்போ அதை கூட கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சோர்ந்து போக வாய்ப்புண்டு. ஆனால் அவங்க அப்படி செய்யலை, முன்னோட டேஸ்ட்டாக தான் சமைச்சிட்ருக்கிறாங்க. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போது நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்க வேணா, நம்ம இருதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்றால், நாம் யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக. நம்மை பார்க்கிறவர் எங்கேருந்து பார்க்குறாரு? பரலோகத்திலேருந்து அந்தரங்கத்தில் பார்க்குறார். நம்ம வந்து இன்னைக்கு இப்போ பகலில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை க்ளீன் பண்ணியிருப்பாங்க, தொடச்சிருப்பாங்க, சிலர் வந்து சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நாளைக்கு சிலர் ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி தெரியும். சிலர் செய்கிற ஊழியங்கள் எல்லாரும் பார்க்குறது மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்குள்ள ஆயத்த ஊழியங்கள் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த நாளைக்கு நடக்க அந்த ஆராதனைக்காக ஆயத்த ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் யாருமே பார்க்கலை.
ஆனால் யார் தான் பார்க்கறது? அந்த ரங்கத்தில் பிதா பார்க்குறப்போ இந்த நன்மை செய்யும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்தது, ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் நன்மை செய்யும் பொழுது அப்படின்னா, அதோடைய ரிசல்ட் வந்து உடனடியாக வர்றதில்லை. தாமதமான பதில்களினால் நாம் வந்து தொடர்ந்தேச்சியாக ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு வேலையை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆமாம், நான் செஞ்சாலும் செய்யலைனாலும் இதுக்கு என்னவே கிடைக்காது, பதிலே கிடைக்காது, இதுக்கு ரிவார்டே கிடைக்காது, இதுக்கு வந்து ஒன்றுமே வந்து நடக்கவே நடக்காது. இப்படிப்பட்ட நம்முடைய மனநிலைமை என்ன செய்யுதுன்னா, நம்மை தொடர்ந்து செயல்பட முடியாதபடிக்கு, நன்மை செய்யக்கூடாதபடிக்கு நம்மை தடுக்கிறது. கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. அந்த வசனத்தை வாசிங்க. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்ம தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அதற்குரிய பலனை அறுப்போம். அப்போ அதற்குரிய ஏற்ற காலத்தை நம்ம நினைக்கிறோம், தாமதம், எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணலை, எனக்கு ரிவார்டு கிடைக்கல, எனக்கு இதற்குண்டான பலன் கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் ஜெப ஊழியத்தை செய்வீங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், இதுக்கான பலனே கிடைக்கல, ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், ஒருவேளை நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கென்று ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த ஏற்ற காலத்தில் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். அடுத்ததாக, ஏன் நாம் தொடர்ந்து நன்மை செய்ய மறுக்கிறோம் என்றால், சிலருடைய இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க, நன்மை செஞ்சால் தீமை செய்கிறாங்க, நன்மை செஞ்சால் குறை சொல்கிறாங்க, நன்மையை வாங்கிட்டு நம்மளை அது பேக் பைட் பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்கிறதுனால நன்மை செய்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ரீசன்ஸ் சொன்னீங்க. இதுதான் மற்ற மனுஷர்களிருந்து உண்டாகிற தீமைகள் நாம் தொடர்ந்து நன்மை செய்யக்கூடாதபடிக்கு நம்மை தடுக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே அந்த வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 12:21 அந்த வசனத்தை வாசிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ நமக்கு தீமை உண்டாகுதா இல்லையா? நீங்க நன்மை செஞ்சவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? பெத்த பிள்ளை கூட பெற்றோருக்கு நன்மை செய்ய யோசிக்கிற காலம்தான் இந்த காலம். அப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யும் பொழுது அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு நன்மை தான் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ அப்படி உண்டாகிற தீமைகள் உண்டாகும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? தீமை செய்கிறாங்களா, நீ ஒதுங்கி போயிடு அப்படி சொல்லலை. உனக்கு தீமை உண்டாகுதா, நீ நன்மை செய்கிறத ஸ்டாப் பண்ணிக்க அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்லாரு, நீ தீமையை என்ன பண்ணு, நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து நன்மை செய்வதற்கு தீமை வந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் இன்னும் ஏன் நம்ம வந்து நன்மை செய்ய மாட்டேங்கிறோம், நன்மை செய்கிறதுல தளர்ந்து போகிறோம் அப்படின்னா, சில கம்பேரிசன்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம், நானும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், இவங்களும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் நான் செய்கிற ஊழியத்துக்கு பலனே உண்டாக மாட்டேங்குது, இவங்க செய்கிற ஊழியத்துக்கு இவ்வளோ பலன் உண்டாகுது. அடுத்தது, நானும் ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் வந்து அப்படி ஊழியம் செய்கிறதுனாலலாம் ஆசீர்வதிக்கப்படுறது மாதிரி இல்லை, ஆனால் இவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் இவங்க குடும்பத்தை ஆண்டவர் இவ்வளவா ஆசீர்வதிக்கிறார். இப்படி சொல்லி பல கம்பேரிசன்ஸ். இது வந்து இப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுனால நாம் நன்மை செய்ய மாட்டேங்கிறோம், ஊழியத்தை செய்ய மாட்டேங்கிறோம், உதவி செய்ய மாட்டேங்கிறோம், மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாதபடி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு யூனிக்காக வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தனித்தன்மைகளோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற பாதைகள் போல நம்முடைய பாதைகள் கிடையாது. நம்மளுக்கு வைத்திருக்கிற ரிவார்ட் போல அவங்களுக்கு கிடையாது, நிச்சயமாய் கிடையாது. உலகத்திலையும் இருக்கட்டும் பரலோகத்திலையும் இருக்கட்டும், அவனவன் செய்கைகளுக்கு தக்க பலன் தான் அவரோடு கூட நமக்காக வருகிறது. நமக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தில் தான் நம்ம பொறுமையோடு ஓடணும். அப்போ ஒருவேளை செய்கிற ஊழியங்கள் மெத்தட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும்
நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பலன்கள் வித்தியாசமானதாகவே நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் என்னென்ன நன்மைகள்லாம் செய்ய வாய்ப்பு உள்ளது, நம்ம வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் ஒருக்க வாசித்துலாமா? சகோதரரே, நம்ம தமிழ் வேதாங்கமத்தில் சகோதரரே அப்படின்னு வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் NIVன்னு நினைக்கிறேன், NIVயா ESVயான்னு தெரில, அதில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஏன்னா சகோதரரேன்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் சகோதரர்களுக்கு மட்டும் தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு போயிடக்கூடாது. அந்த ஆங்கில வேதாகமத்தில் அப்படி இருக்குது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு இருக்கு. அதனால சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அப்போ என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம செய்யலாம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரத்தில் 37லேருந்து 39 வரைக்கும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு 2 விஷயத்தை இது நன்மையாக அவர் எடுக்கிறாரு. என்னன்னா, ஒன்று, தேவனை அன்பு கூறுவதை நன்மையாய் அவர் சொல்லுகிறார். அடுத்தது, பிறனை நேசிப்பதில் நன்மையாக சொல்லுகிறார். 2 காரியங்களை இயேசு முக்கியத்துவப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 39 வாசிக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒருவேளை நம்ம ஆண்டவரை கூட நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஆண்டவரை கூட நம்ம நேசிச்சிருவோம். ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது, நம்மை நேசிப்பதை போல அடுத்தவர்களை நேசிப்பது நிறைய நேரங்களில் அது இயலாத காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றது இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை. அதை ஆண்டவர் எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, இயேசு எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, நம்ம தேவனை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல நாம் மனிதர்கள் எல்லாரையும் நேசிக்கணும். நம்மளுக்கு எப்பவுமே கிளாஷ் வர்றது, நம்ம நன்மை செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் பகையாகிறது. என்னன்னா, நம்ம அவங்க செய்கிறது எனக்கு பிடிக்கல, அல்லது இவங்க நான் இப்படி பண்ணதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஒரு மாஸ்டர் கைடு எழுதிடுவோம், கோனார் தமிழுரை அந்த மாதிரி நம்மளே ஒரு நோட்ஸ் போட்டுருவோம். ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு சிந்தையில் போயிருப்பாங்க. இப்போ கூட சிலர் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒன்றே சொல்ல முடியுமா, என்னை பார்த்து இவங்க முறைச்சாங்க நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது? சொல்ல முடியாது. நான் எப்படி எடுத்துக்கணும்னா, என்னை அந்த அளவுக்கு சின்சியராக வசனத்தை கவனிச்சாங்கன்னு நான் எடுத்தாதான் நாளைக்கு அடுத்தது நான் பிரசங்கம் பண்ண முடியும். நம்ம இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களுடைய செய்கைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடுறோம், தவறாக இதை புரிந்து கொள்கிறோம், தவறாக வியாக்கியானம் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம ஒருவரை ஒருவர் நாம் நேசித்தோம் என்றால் இப்படிப்பட்ட தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்காது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பேஸ், இதுதான் நம்முடைய வாழ்க்கையோடைய ஃபவுண்டேஷன். எல்லாவித நன்மைகள் செய்வதற்கு இதுதான் அடிஸ்தானமாக இருக்குது, இதுதான் அஸ்திபாரமாக இருக்குது. முதலாவது தேவனை நேசிக்கணும், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நேசிக்கணும். அடுத்தது இதற்கு ஒப்பாக இருக்கிற கற்பனை, நாம் தேவனை எப்படி நேசிக்கிறோமோ அதற்கு ஒப்பாக இருக்கிறது போல நம்மை நேசிப்பதை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். 2வது, நாம் செய்ய வேண்டிய நன்மை என்னவென்றால் மிக முக்கியமானது. அந்த மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு நம்ம அப்படி வந்தோம்னா, அதில் 35வது வசனத்துலேருந்து 40வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறாரு. அதில் சொல்லும் பொழுது நாம் என்னென்ன நன்மைகள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, வசனத்தை முழுசும் வாசிக்க வேணாம், ஜஸ்ட் அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்களேன். என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது? இப்போ பசியாக இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்னு இருக்குல்ல, அதை எப்படி சொல்லலாம்? பசி உள்ளவங்களுக்கு போஜனம் சாப்பாடு கொடுக்கறது. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன்று என்னது? 35வது வசனத்தில் தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது. அடுத்தது யாரோ மாதிரி, கொஞ்சம் வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்களேன். 35வது வசனம், அந்நியராக இருந்தேன் சேர்த்து கொண்டுங்களா, நீங்கள் என்ன மதுரைக்கு என்ன வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி மதுரையிலே பிறந்து வளர்ந்து ஊர்ந்து தவழ்ந்தவங்கள என்ன பண்ணிடக்கூடாது, மதுரைக்கு வந்தவங்கள எட்டி தள்ளிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அந்நியராக இருந்தாலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது வஸ்திரம் கொடுக்கறது. வியாதியாக இருக்கிறவங்கள பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம வியாதியாக இருக்கிறவங்கள பார்க்க போகிறோமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
வியாதியாக இருக்கிறவங்க, நானும் இதில் குறைவாக தான் இருக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வியாதியாக இருக்கிறவங்கள இன்றைக்கி பார்க்க போகிறோமா? ஆஃப்டர் கொரோனா ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம நிலைமை கொரோனா வந்தவங்க நிலைமை இல்லை, எல்லாருடைய நிலைமையும் ரொம்ப மோசமாயிடுச்சு. யாரும் சிக்காக இருந்தாங்கன்னா பார்க்க போகிறது ரொம்ப யோசிக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நிறைய பேர் சிக்காக இருக்கிறவங்க வந்து அவங்க சிக்காக இருக்கிறோங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விருப்பப்படவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்ட ஜெபிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து விசாரிக்கிறது, அவங்கள போய் பார்க்குறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். அடுத்தது, என்னை விசாரிக்கிறேன், காவலில் இருந்தேன் என்னை பார்க்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு அவங்க வந்து உண்மைக்குமே ஜெயிலில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில கட்டுகள் அவங்களுக்கு காணப்படும். அப்போது அப்படிப்பட்ட கட்டுகள், சிறையிருப்பில் இருப்பாங்க, சிறையிருப்பில் இருக்கிறவங்கள என்ன பண்ணணும், விடுவிக்கணும். அதே போல் நம்மளுக்கு நிறைய இப்போ மிஷினரிஸ்க்கெலாம் நம்ம பேர் சொல்லி ஜோம் பண்ணுறோம். அப்போது அந்த மிஷினரிஸ் வந்து அவங்களுடைய குடும்பத்தார், சிலவங்க உள்ளே இருப்பாங்க, அவங்களுடைய மனைவி அல்லது அவங்களுடைய பிள்ளைங்க வெளியில் இருப்பாங்க, உறவினர் வெளியில் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய கான்டாக்ட் கிடச்சிதுன்னா அவங்கள விசாரிக்கலாம், அவங்களோட பேசலாம். நம்ம சபை மூலமாக எத்தனையோ மிஷினரிஸை நம்ம தாங்குகிறோம். அந்த மிஷினரிஸ் அவங்க வந்து ஒருவேளை சிறைக்குள்ளே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்கள என்ன பண்ணலாம், இடையில கால் பண்ணி அவங்கள பேசலாம். அப்படி விசாரிக்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஊர் விட்டு ஊர் போய் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சொந்த லாங்குவேஜ் உள்ள ஆட்கள் மிக சிலர் எங்கேயாவது இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தங்களுடைய இனம், ஜனம், பந்துக்கள், உறவினர்கள் எல்லாம் அவங்களுடைய இங்கே உள்ள நல்ல லைஃப்பெல்லாம் விட்டுட்டு அவங்க கர்த்தருக்காக என்ன பண்ணுறாங்க, நார்த் இந்தியாலையும் மற்ற மாநிலங்களில் போய் ஊழியம் செய்கிறாங்க, மற்ற தேசங்களில் போய் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணலாம், நம்ம விசாரிக்கலாம். அப்போது அப்படிப்பட்ட விசாரிக்கிற ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இதை வந்து இந்த மாதிரி ஊழியங்களை செய்வதை வந்து நாம் யாருக்கு செய்கிற ஊழியமாய் இயேசு ஒப்பிட்டு சொல்கிறாரு, அவருக்கே, இயேசுக்கே செய்கிற ஊழியமாக ஒப்பிட்டு செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை போய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம யாருக்கு பண்ணுறோம், நம்ம இயேசுவுக்கு பண்ணுற ஊழியமாக ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ இந்த விதமான நன்மைகளை நாம் செய்யலாம். அடுத்தது நாம் என்ன நன்மைகளை செய்யலாம் அப்படின்னா, லூக்கா 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 6:27 வாசிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாரை நம்ம செய்ய போற அடுத்த நன்மை என்ன தெரியுமா? முதல்ல பார்த்தோம், ஆண்டவரை வந்து முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நேசிக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம நேசிக்கிறது மாதிரி நம்ம எல்லாத்தையும் நேசிக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது என்னென்ன நன்மைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். உதவிகள் செய்கிறது, விசாரிக்கிறது, அப்படிலாம் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாரு இயேசு, சத்துருக்களை நேசியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது மிக கடினமான ஒரு பாதையாக இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி சத்துரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீ வந்துட்டியா, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி ஒதுங்கி போக பார்க்குறோம். ஆனால் அப்படி நினைக்கிற மனுஷர்களை கூட நாம் மனதார நேசிக்க வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தருகிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஆபத்து, தேவை, இக்கட்டு, அவங்க ஏதாவது ஒரு தேவை நிலைமையில் இருக்கிறாங்கன்னு நம்ம நாலேஜுக்கு வந்தது அப்படின்னா நாம் அவர்களுக்கு சென்று உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்மளுடைய ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியாக காணப்படுகிறது. அடுத்தது வேறு என்ன நன்மைகள் நம்ம செய்யலாம் அப்படின்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்தது ஆண்டவர் நம் மூலமாக செய்ய விரும்புகிற நன்மை என்னன்னா மன்னித்தல் என்ற நன்மையை நம் மூலமாக ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இதை நம்ம இந்த நாட்களில் இயேசுடைய அந்த சுபாவத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது மன்னித்தலை நம்ம அதிகமாக தியானித்தோம். அப்போ நம்ம மன்னிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இல்லாதது போல இருக்கும். மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவை தான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் விரும்புகிறது அது அந்த மெஷர்மெண்ட், அந்த ஸ்கேல் என்ன தெரியுமா, நம்ம மன்னிக்கிறதுக்கு ஸ்கேல் என்ன தெரியுமா,
கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல். அதுதான் ஸ்கேல். வேற எந்த அளவுக்கோலையும் வைக்காதுங்க. இந்த பாஸ்டர் அப்படி பண்ணாங்க, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணாங்க, அது எங்கள் அம்மா அப்பா அப்படி பண்ணாங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரே அடிச்சுவடு, ஒரே மாதிரி நம்ம வச்சு பார்க்க வேண்டிய ஸ்கேல் எந்த ஸ்கேல் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு மன்னித்தது போல நாம் அவர்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மீகாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். மீகா 6:8 வாசிக்கிறோம், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு, மனுபுத்திரனே, ஆண்டவர் நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்து விட்டார். என்ன நன்மையெல்லாம் ஆண்டவர் அறிவித்திருக்கிறாரா? நியாயம் செய்கிறது, இரக்கத்தை சிநேகிக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கிறது. 3 விஷயத்தை நன்மை என்று ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். முதலாவது நியாயம் செய்கிறது. நியாயம் செய்கிறதுனா நம்மளை ஆண்டவர் ஒரு அதிகாரத்துலேயோ ஒரு பொசிஷன்லேயோ, ஈவன் நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்ம தாய் தகப்பனாக இருக்கலாம், அந்த இடத்துல கூட நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்யணும்? நியாயமாக செய்யணும். கரெக்டாக சொன்னீங்க, நியாயமாக செய்யணும். நியாயமாக செய்யணும் சொல்லுவாங்கள்ல, என்ன ஒரு கண்ணில் என்னமோ வச்சுட்டு இன்னொரு அப்படிலாம் இல்லை. 2 பிள்ளைங்க இருக்குதா, 4 பிள்ளைங்க இருக்குதா, 4 பிள்ளைங்களுக்கும் துண்டு போட்டால் ஒரே மாதிரி தான் போடணும். இல்லை அந்த பிள்ளை வந்து ஆம்பளை பிள்ளை, அல்லது அந்த பிள்ளை வந்து மூத்த பிள்ளை, அப்படிலாம் இல்லை இந்த பிள்ளை வந்து கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளைன்னோ, என்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி சமமாக செய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த ஞானத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். நியாயம் செய்து, அதே போல் நம்ம நியாயமாக நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நம்ம இருக்கிற இடங்களில் நியாயமாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது, இரக்கத்தை சிநேகிக்கணும். கொடூரம் உள்ள மனுஷராக நம்ம இருக்கக்கூடாது. சில நேரம்லாம் நம்மளுக்கு எப்போ தெரியுமா முதிர்ச்சி வரும்? கொஞ்சம் வயசு கூட தான் என்ன பண்ணுறோம், முதிர்ச்சி வரும். சிலர் வயது கூடினாலும் அவங்களுடைய அந்த கொடூரத்தன்மை மாறுது. அது சிலவங்க வந்து அப்படி சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம கொஞ்சம் வயது கூட நம்மளுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் அல்லது அந்த கொடூரத்தன்மை அதை என்ன பண்ணணும், மாறணும். என் கூட பழகிற ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பெல்லா சிஸ்டர், உங்களை வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரொம்பவே இப்போ வித்தியாசமாக இருக்கீங்க, நிறையா மாறுதல்கள் உண்டாயிருக்குது அப்படின்னு கேட்கும்போது சில காரியத்தை சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு, ஓஹோ நான் இப்படி இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வயசாகிறதுனால ஒரு வேளை வந்து இந்த காரியத்துலலாம் ஆண்டு இப்படி கொஞ்சம் மழுங்கி போகிறதுக்கு கிருபை கொடுக்குறாரு போல் அப்படின்னு பேசினேன். ஏதோ ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் இரக்கத்தை சிநேகிக்கிறதுக்கு சில நேரம் நான் அந்த நூல் பிடிச்ச மாதிரி நிற்கணும். அதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் சாமுவேல்ராஜ் பாஸ்டர் சொல்லுவாங்கள்ல, நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் யாரையுமே ஃபெயில் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதுக்குன்னு வந்து லீனியண்ட்டாக மார்க்லாம் அள்ளி போடணும், அப்படிலாம் கல்லாட்டம் ஆடலாம் சொல்லலை. பர்பஸாக என்ன பண்ணக்கூடாது, ஃபெயில் ஆக்கி விடலாம் கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம இரக்கத்தை காட்டுறது. நம்ம இரக்கத்தை முதல்ல நேசிக்கணும். நம்ம மனசில் வந்து இரக்கம் வந்தாதான் என்ன பண்ண முடியும், செய்கையில் நம்ம இரக்கத்தை காட்ட முடியும். அப்போது அந்த இரக்கத்தை சிநேகிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தீர்க்கதரிசி மூலமாக. அடுத்தது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மனத்தாழ்மை. ஆண்டவர்கிட்ட போய், வீராப்பா நான் இந்த பண்ணினேன் அது பண்ணினேன், காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் ஓடுனேன், பாருங்கள் மணியை பாருங்கள், அதை பாருங்கள் இதை பாருங்கள், என்ன நடந்தது எனக்கு என் வாழ்க்கையில். இன்னும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைன்னு சாஷ்டாங்கமாக நெடுஞ்சாங்கடையாக போய் கடந்துருங்க. நம்ம வாழ்க்கை அப்போ தான் தப்பு வைக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போது நன்மை என்னவென்றால், மீகா சொல்லுகிறார் 3 விஷயத்த நன்மைன்னு சொல்கிறார். என்னெல்லாம் சொல்கிறாரு? நியாயம் செய்யணும், இரக்கத்தை நேசிக்கணும்,
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டிய வேற நன்மைகள் என்னன்னா, எபிரேயராக்கியோன் எழுதும் பொழுது 13வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 13-16 வாசிங்க. தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறார்னா, நம்ம நன்மை செய்யறதுலயும் தான தர்மம், ஜெனரஸ் ஹார்ட், அதாவது ஒரு பரந்த மனசோட, தாராள மனசோட நம்ம உதவி செய்யறது. தாராள மனசை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம வன்கண்ணனா இருக்கக்கூடாது, கஞ்சனா இருக்கக்கூடாது, உதாரத்துவமா இருக்கணும். அதுக்குன்னு கடன் வாங்கி செய்யக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறத வைத்து என்ன பண்ணணும், நம்ம தான தர்மங்களை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது ஆண்டவர் சொல்றாரு. இது என்னன்னு சொல்றாரு? அது என்னவா? அந்த வார்த்தையில பலி. அது என்ன பலியா? அது என்ன பலின்னு சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமான பலி. தேவனுக்கு பிரியமான பலி. இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான பலியை, நன்மை செய்யறதும் தான தர்மம் செய்யறதையும் அவர் தமக்கு உகந்த பலியாக, அவருக்கு பிரியமான பலியாக அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்பதற்கு இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:16 வாசிங்க. 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம் பிதா முன்பாக நம்முடைய நற்கிரியைகள், ஏன்னா நம்ம நன்மை செய்யறதுக்கு தான் சிருஷ்டிக்கவே பட்டிருக்கிறோம். ஆமா தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மை இதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அதையே செய்யாம சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கத்திலே ஒரு கேள்விக்குறி உண்டாயிடும். அப்போ நற்கிரியைகளை செய்ய, நன்மை செய்ய சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் இயேசு அவர் ஒரு நாள் சோர்ந்து போகலை. ஆண்டவர் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே போல பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு தீமைகள் வந்தது. எல்லாமே போகிற இடத்துலலாம் அவனுக்கு நெகட்டிவ் தான். எங்கே போய் கால் வச்சாலும் அங்கே அவனுக்கு சோதனை தான். ஆனால் போகிற இடத்துக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்காக தான் அவன் வாழ்ந்தான். போகிற இடத்துக்கெல்லாம் அவன் மூலமாக நன்மை தான் உண்டானுச்சு. கடைசியாக சகோதரர்கள் பார்த்த பொழுதும் எந்த விஷயத்துலையும் அவன் பழி வாங்குறது போல இருந்தது. அதுவுமே அவன் அந்த மாதிரி அவன் ஏன் நடந்து கொண்டான்னா, அதன் மூலமாக அவன் என்ன பண்ணுறான், மறுபடியுமாக சகோதரர்கள் தன்னை பார்க்க வர வேண்டும் என்று என்ன பண்ணான், அந்த உறவை பலப்படுத்தினான். அந்த யோசேப்பு என்ன பண்ணால் நல்ல ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கிறாங்க. அதே போல் தொர்க்காள் அவங்க நன்மை செய்கிறவங்களா இருந்ததுனால அவங்க மரித்து போனாலும் மறுபடியுமாக அவங்க ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நன்மை செய்யும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. ஏன்னா நம்ம மனுஷர்களுக்கு ஊழியம் செய்யலை, மனுஷருக்கு நன்மை செய்யலை. நம்ம யாருக்காக நன்மை செய்கிறோம்? தேவனுக்காக தான் நம்ம நன்மை செய்யும். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நம்மளுக்கு பலன் யார்கிட்ட தான் வரப்போகுது? நம்ம செய்யற ஊழியங்கள், செய்யற நன்மைகள் எல்லாத்துக்கும் பிரதிபலனை யார் மட்டும்தான் தர முடியும்? கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். நம்ம செய்யற வேலைக்கு இங்க யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, குட் சொல்லுவாங்க, எக்ஸலன்ட் சொல்லுவாங்க, ஓகே நல்லா பண்ணீங்கன்னு ஏதோ ஒரு சின்ன கிஃப்டை தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்காக நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிற பலன் தான் என்னது? உண்மையான பலன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலன் அவர் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற பெரிய சுதந்திரத்தை தரார். நம்ம ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை தருகிறார். நம்முடைய கண்கள் அவர் மீது பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம நித்தியமான எட்டர்னல் ரிவார்டை பெற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய உணர்வினால் நடத்தப்படாமல், நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்காமல், நம்ம தேவனை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்னை பற்றி என்ன சொல்கிறாரு அதை நம்முடைய மைண்டில் வச்சு நம்ம போகும் பொழுது சரியாய் நாம் நன்மை செய்ய முடியும். நாம் அதன் மூலமாக நாம் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும். இந்த நாட்களில் ஒருவேளை நன்மை செய்வதில் சோர்ந்து போயிருந்து
அல்லது நன்மை செய்கிறதுல இனிமே இதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்னு முடிவோடு இன்னைக்கு வந்திருந்தோன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை திரும்பி என்ன பண்ணுறாரு, ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. தொடர்ந்து ஆண்டவருக்கு சேவை செய்ய ஆரம்பிங்க, தொடர்ந்து மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிங்க, தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க, தொடர்ந்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், தொடர்ந்து நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய அன்பை கொடுப்போம், நம்மளால் முடிந்த உதவிகளை கொடுப்போம், அவர்களை விசாரிப்போம், காவலில் இருக்கிறவர்களை விசாரிப்போம், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவோம். நிச்சயமாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரமாகிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும். இந்த 2 தெசலோனிக்கர் 3:13 படி நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம். கலாத்தியர் வாசிக்கிறது படி நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் டியூ டைம், ஏற்ற காலத்தில் அதற்கு ஒரு நேரம் உண்டு, அந்த ஏற்ற காலத்தில் நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்து 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 சோர்ந்து போய் போதும், செஞ்சதெல்லாம் போதும், ஒருவேளை நீங்கள் குடும்பத்துக்கு தான் செஞ்சுருக்கிறீங்க, அது கூட போதும்னு ஒரு விரக்தியில் இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் அவங்களை தட்டி எழுப்புகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்து பலனே இல்லை, இனிமேல் இதுக்கப்புறம் நான் ஜெபிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மறுபடியுமாக உந்தி தள்ளுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுப்போம். ஆவியானவரே, நாங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்க கிருபை தாங்க. எவ்வளவு ஆண்டவரே எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல, செய்கிற நன்மைக்கு தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் தொடர்ந்து நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. ஒரு விஷயம் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்களேன், சத்துருவையும் நேசிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் சத்துரு போல நினைக்கிறவர்கள், எங்கள் பகையாளியா இருக்கிறவங்களையும் நேசிப்பதற்கு, அவங்களுக்கு ஒரு உதவி செய்வதற்கு, அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு, நன்மை முதலாவது நீங்கள் ஜெபத்தின் மூலமாக செய்ய ஆரம்பிங்க. போய் உடனே பொருளாதார உதவியோ மற்ற உதவியோ செய்யலைனாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து மனசார அவங்கள நேசிச்சு இருதயத்தில் ஒரு இரக்கம் உண்டாகட்டும். அவங்கள நேசித்து அவங்கள ஜெபத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வாங்க. மனசார அவங்களை ஆசீர்வதிங்க. என்ன காரியத்தினால கசப்பு உண்டாயிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அவைகளெல்லாம் நம்மளுக்கு மன்னித்து எடுத்து போட்டு, அப்பா இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே அவங்கள நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மனதார நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மன்னிப்பாகிய நன்மையை கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. நியாயம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இரக்கத்தை சிநேகிக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் இன்னும் தாழ்மைப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க நீதியெல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தப்பா. நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் தேவையில்லாதபடி எங்கள் காரியங்களை உயர்த்தாத படிக்கு எப்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்த கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, எங்கள் இருதயம் மாறட்டும், எங்கள் சிந்தை மாறட்டும், எங்கள் வாழ்வு மாறட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நன்மை செய்ய அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.